Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 827 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நடந்த ஒரு நல்ல விஷயம், நம்ம சஞ்சி மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டான். ஆனா ஒரு பயங்கரமான கெட்ட விஷயம், இவங்க அந்த பெஜ்ஜி கூட ஒண்ணு சேர வேண்டி இருக்குது. இப்ப அதுதான் எல்லாத்துக்கும் பீதி. அவன் ஒரு நல்லவனா இருந்தா பரவாயில்ல, நாசமா போனவன் மூக்க கடிச்சு வச்சிருவான். சரி லூஃபி ஏதாச்சும் பிளான் பண்ணுவான்னு பார்த்தா எப்பவும் போல ஓகேப்பா அவங்க கூடயே போய் சேர்ந்துக்கலான்னிருவான். எல்லாரும் அவனை வண்ட வண்டியா திட்டுவாங்க. ஏண்டா உனக்கு என்ன மரகிற கலந்து போச்சா, ஏன்டா அப்படி மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு. டீமோட ஓட்டு பாத்தீங்கன்னா 6 பேர் ஆப்போசிட்டா இருக்காங்க. பின்ன அவன் கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எவனாச்சும் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவானா? ஆனா அந்த மாதிரி பண்ணாதான் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும், இல்லன்னா கஷ்டம் பா. எப்படியே மாத்தி மாத்தி ஒரே கலைபரம். நம்ம ஜிம்பை அவன் கூட ஒரு மீட்டிங் ஒன்னு அரேஞ்ச் பண்ணியிருக்கான். இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா போதும், எல்லா பஞ்சாயத்தும் ஓவர். அவன் சொன்ன உடனே யோசிக்கலாம் இல்ல, வாங்க உடனே போலாம் தான் சொல்லுவான். இப்ப என்னன்னா இவங்க வேண்டான்னு முடிவு பண்ணா போக தேவையில்லை. ஏன்னா அவங்களோட கோல் வேற, இவங்களோட கோல் வேற. அப்படி இல்ல அவனை போய் மீட் பண்ணுனா அந்த பெஜ்ஜியும் அவனோட கிளானும் இருக்குது இந்த ஐலாண்டோட நார்த் வெஸ்ட் சைட்ல. டைரக்டா அவனை போய் மீட் பண்ணா போதும். லூஃபி எல்லாம் யோசிக்கவே இல்ல, போய்கிட்டே இருப்போம். செகண்ட் தாட்டே வேண்டாமா. அப்படியே கட் பண்ணா அந்த ஃபயர் டேங்க் பைரட்ஸோட பேஸ காட்டுறாங்க. அங்கதான் இன்னொரு மேட்டர் ரிவீல் ஆகும். அந்த போபினை எவனோ பின்னாடி இருந்து சுட்டான்ல, அது வேற யாரும் இல்ல, இந்த விட்டோ பையதான். அவன் சஞ்சியை ஃபாலோ பண்ணிட்டு போறத பார்த்தான். சுத்தி யாருமே இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜெர்மாவோட பெரிய ஃபேன் இவன். அவங்க மேல ஒருத்தன் கை வைக்க போறான்னா அவனை எப்படி என்னால சும்மா விட முடியும்? அதான் போட்டுட்டேன்பா. இந்த இருக்கானே மொட்டை மூதேவி, இவன் பேரு கோட்டி, இவன் ஒரு ஹிட்மேன். இப்ப இவங்க எல்லாருமே சீரியஸா பேசிட்டு இருக்க விஷயம், ஜிம்பை வந்து டீல் பேசிட்டு போனது. அவன் ஆளுக்கெல்லாம் அவன் மேல நம்பிக்கை இல்ல, ஆனா அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஜிம்பை வந்து சும்மா ஜோக் பண்ணிட்டு இருக்க ஆளெல்லாம் கிடையாது, அவனுமே சீரியஸா தான் இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம பிக் மாமை எதிர்த்து சண்டை போடும்போது இவங்க சைடு பவர்ஃபுல்லான ஆளுங்க எத்தனை பேர்த்த சேர்த்திக்கிறாங்களோ அது இவங்களுக்கு சண்டை போறதுக்கு ஈஸி. சேர்த்தாம அவங்க எனிமீஸா இருந்தாங்கன்னா அது இவங்களுக்கு கஷ்டம் தான். இப்ப ஸ்டார் ஹேட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்து தான் டீலு. இல்லன்னா ஜாஸ்ட் அவங்கள போட்டு தலையலாம், நமக்கு வேண்டாதவங்க இருக்கவே கூடாது அப்படின்னு மொத்த கூட்டமுமே வெறிகொண்டு வெயிட்டிங்ல இருக்கானுங்க. கட் பண்ணா கேக் மாதிரி இருக்கிற ஒரு பில்டிங் பயங்கரமா ஆட்டம் போட்டு இருக்குது. அட வேற ஒண்ணும் இல்ல, அந்த பில்டிங்ல தான் கேக்க பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்டாண்டாவா மாவு, அண்டாண்டாவா தண்ணி, அண்டாண்டாவா மில்க், அண்டாண்டாவா பால், ரெண்டும் ஒண்ணு தாண்டா மூதேவி. நிறைய கவுண்ட் சொல்லணும்ல, அதுக்காண்டி சொல்லிட்டேன். பட் எல்லாருமே அங்க ஜாலியா ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே கேக்க ரெடி பண்ணுவாங்க. இந்த ஆர்காரே பிங்க் கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, இந்த ஆளு பேரு ஸ்டுசன், இவரு தான் பிக் மாம் பைரட்ஸுக்கே ஹெட் செஃப். ஆனந்த கண்ணீரோட ஆட்டம் பாட்டத்தோட கேக்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது, செதுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டை கேட்கும் போது சுடுகாட்டுல போய் படுத்துக்கிட்டு நம்மளே மண்ணலி போட்டுக்கலாம்னு தோணும். ஆனா வேற என்ன பண்றது, கேக்கு திங்கணும்னா கேட்டுத்தான் ஆகணும். சரி இப்படி அங்க வேலை சூப்பரா போயிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணா அந்த பெக்கோம்ஸ் பண்ணாட இருக்கால, அவனை சன் பைரட்ஸ் காப்பாத்தி அவங்களோட போட்ல வச்சிருக்காங்க. மூடிட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. ஏன்னா ஆல்ரெடி முதுக பஞ்சர் பண்ணி இப்பதான் ரெடி ஆகி வந்திருக்கான். இப்ப மறுபடியும் முன்னாடி பஞ்சர் பண்ணிருக்கானுங்க. ரெஸ்ட் எடுத்தாதான் நல்லது. ஆனா அவன் கேட்க மாட்டான். நான் பிக் மாம் கிட்ட போய் அந்த பெஜ்ஜி பண்ணாட பையில பத்தி சொல்லியே ஆகணும் அப்படி இப்படின்னு கிளம்ப ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த கப்பல்ல இருக்க பைரட்ஸுங்க விட மாட்டாங்க. இல்லடா உன் நிலைமை சரியில்லை, இப்ப நீ எந்திரிச்சு போனா போட்ட தையெல்லாம் பிரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? உன் பாடியில இருக்க குட்டல் குந்தாணி மாங்காய் கிட்டினி சட்டினின்னு ஒண்ணு விடாம எல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியில வந்துடும். அப்புறம் மறுபடியும் அள்ளி போட்டு தச்சாதான் நீ பொழப்ப. ஏதாச்சும் 1-2 போற வழியில மிஸ் ஆயிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதனால ஜிம்பை போய் எல்லா மேட்டரையும் சொல்லிக்குவாரு. நீ மூடிட்டு படுனா ஐயோ இல்ல இந்த பெஜ்ஜி சாதாரண ஆளே இல்ல, அவன் அவரையும் ஏதாச்சும் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால நான் போனாதான் கரெக்டா இருக்கும்பா. அப்படின்னா இந்த விஷயத்துல நீ ஜிம்பைய நம்பாம நீ ஏன் இறங்கலான்னு முடிவு பண்ணிட்ட. உன் பாடி இருக்க கண்டிஷனுக்கு இப்ப அவன் வந்து ஒரு ஊதுனா போதும், கையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். எல்லாம் தேவையானு கேட்பாங்க. டாக்டர்லாம் வண்ட வண்டியா திட்டுவான். மூடிக்கிட்டு பொறுற தேவையில்லாத வேலை எல்லாம் பக்காதுன்னு. அப்படியே மொத்த குரூமே ரெஸ்டடுன்னு கத்திட்டு இருப்பாங்க. அவனுக்கு ஏதோ வினோதமா தோணுது. ஆக்சுவலா சன் பைரட்ஸுக்கு தெரியும் அங்க லூஃபி கூட சேர்ந்து பெஜ்ஜி கூட டீல் பேச போறாங்கன்னு. இந்த மேட்ரு பெக்கோம்ஸுக்கு தெரிஞ்சா பெரிய பிரளயமாயிருமே, அதனாலதான் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் கரெக்டா ஒவ்வொரு விஷயத்தையும் நோண்டி கேட்டவனே இந்த அலாதீனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஜிம்பையுமே பிக் மாமா போட்டு தள்ளுற கூட்டத்து கூட ஒண்ணு சேர்ந்துட்டாருன்னு இவனுக்கு தெரிஞ்சதுன்னா எப்பனாட்டா இங்கே தூக்க மாட்டேங்குவான். அதனால எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும். அந்த எடுவட்ட பையன் இனிய காப்பாத்தினதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஆனா அதுக்காண்டி விருந்துக்கு வந்த மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது, நான் இப்பவே கிளம்புறேன்பா. அடப்பகட்டையை பிச்சு போடுவான். நான்சென்ஸ், காமுன்னு கெடடான்னு யாரும் விட மாட்டாங்க. உடனே அவன் டே எதையோ ஒன்ன மறைக்கிறீங்கன்னு தெரியுது, என்னன்னு சொல்லுங்கன்னு கத்திட்டு கிடப்பான். அப்படியே கட் பண்ணா சஞ்சியும் பெஜ்ஜியும் ஃபயர் டேங்க் பைரட்ஸுங்க இருக்காங்கல்ல, அந்த பேஸுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. எப்படிப்பட்ட ஆளுன்னு ஜிம்பை சொல்லும் போதும் தெரிஞ்சது, நேர்ல பார்க்கும் போதும் தெரிஞ்சது. சஞ்சி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான். அதனால லூஃபி கிட்ட தெளிவா சொல்லிடுவான், நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது,
ரொம்ப ரொம்ப மோசமானவன், ரூட்டலா கொல்ற மாஃபியா பாஸ். ஆனா ஆளை பார்த்தா மாஃபியா மாதிரி இருக்க மாட்டான், முழு மாங்காவை முழுசா முழுங்கின மாமியா மாதிரி இருப்பான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே விட்டோ வந்து வெல்கம் பண்ணுவான், மெயினா நம்ம சஞ்சிய. ஏன்னா அவன் ஜெர்மன் ஆளுகள்ல ஒருத்தன் தானே. நீ என்னோட ஹீரோ, உன்னை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வெல்கம் வெல்கம் வெல்கம். லூஃபி பார்த்துட்டு டாய் எல்லாம் எங்கடா இருக்காங்க, நீயாடா வெஜ்ஜி அப்படின்னு கேஷலா ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேசுற மாதிரியே பேசுவான். அவசரப்படாரா கண்ணாம்பா. அப்போங்கும்போது நம்ம சாப்பர் அடிச்சு புரண்டு வருவான். பார்த்தா தலையில தொப்பி இல்ல, ஜாலியா மில்க் குடிச்சிட்டு இருப்பான். என்னடா இப்படி இருக்கேன்னு கேட்டா, யாரும் அவசரப்பட வேண்டாம், வாங்க ரிலாக்ஸ்டா போய் குளிப்போம்பானா. ஆல்ரெடி சுத்தமா டைம் இல்ல, இந்த டைம்ல போய் ரிலாக்ஸ் பண்ணுங்கிற அறிவு கட்டவனே, குளிக்க உனக்கு நேரங்காலம் தெரியலையாடான்னு வண்ட வண்டியா திட்டுவான். அப்ப விட்டோ எங்க ஃபாதரை பார்க்கணும்னா நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமா தான் போய் பார்க்கணும், டர்ட்டியா இருந்தாலும் அவருக்கு பிடிக்காதுமா. அதாவது வெஜ்ஜியை இவனுங்க ஃபாதர் தான் கூப்பிடுவானுங்க. அவனுங்க ட்ரெஸ்ஸையும் ஆளையும் பார்த்தா கொஞ்சம் கர்ண கொடூரமா தான் இருக்குது. மோந்து பார்த்தா அவனுங்க மூக்கே அந்த நோந்து விழுந்துரும் போல, அந்த அளவுக்கு நாத்தம் குடலை புடுங்குது. சரி, வாழ்க்கையில ஒரு டைம் ஒருத்தன் குளிக்க சொல்லியிருக்கான், குளிச்சு தொலை ஒன்ட்டு நேரா உள்ள போயிருவானுங்க. இதுக்கப்புறம் மீட்டிங்னு சொல்லி அவனுங்க என்னென்ன அலப்பறம் பண்றானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.